விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயிர் வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல். சிந்திப்போர்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உருக்குதல். இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் இறை வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நியூஜெர்சி தமிழ் பேரவை சார்ந்த அன்பு தோழர்கள், தலைவர் சசிகுமார் ரெங்கநாதன் அவர்களே, துணைத் தலைவர் சாந்தி தங்கராசு அவர்களே, செயலர் மோகன்தாஸ் சங்கரன் அவர்களே, இணை செயலர் கருப்பையா கணேசன் அவர்களே, பொருளாளர் பாலமுதன் சோனை அவர்களே, நிகழ்ச்சி குழுவில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ஸ்ரீலக்ஷ்மி, ராமலட்சுமி, மீனா, பொற்செல்வி, செந்தில் வாசன், ராஜசேகர், ஜெகன், தனா, அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் தலைவர் சசிகுமார் ரெங்கநாதன் அவர்கள் போகிற போக்கிலே ஒரு சொல்லை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். சிறிய வயதிலே நாங்கள் வளர்கின்ற காலத்திலே எந்த வேறுபாடும் தெரியாமல் தான் வளர்ந்தோம். ஈகை திருநாளில் எங்கள் வீட்டிற்கும் நோன்பு கஞ்சி வரும், அதை நாங்கள் உண்டு நாங்கள் சுவையாறி இருக்கிறோம். இப்பொழுது சூழல் எப்படி இருக்கிறது என்பது போல் அவர் தொடங்கினார். உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக பின்பற்றுகின்ற பெருமக்கள் எல்லோரும் இந்த நோன்பு நாட்களை, இந்த விரத நாட்களை மேற்கொண்டு நோன்பு பெருநாளை, ஈகை திருநாளை கொண்டாடுகிறார்கள். சசிகுமார் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பிரித்தாளுகின்ற ஒரு அரசியல் வந்தாலும் மனித சமூகம் தன்னைத்தானே கண்ணிகளால் இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த தகமவைவு இயற்கையால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்குமான இந்த தொப்புள் கொடி உறவு, தமிழர்களாகிய நாம் எல்லோரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எவ்வளவுதான் யாரால் தான் முயற்சி செய்தாலும் ஒருபோதும் அது அறாது. அது எப்பொழுதும் மிக உறுதியாகவே இருக்கிறது. இன்னும் இன்னும் வருங்காலங்களில் நம்முடைய தலைமுறை இந்த தமிழால் ஒருங்கிணைந்து அந்த கண்ணியை உறுதிப்படுத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தையை மட்டும் இந்த ஈகை திருநாளில் முன்வைத்து, ஈகை திருநாளுக்கு நீங்கள் பேச வர வேண்டும் என்று தலைவர் அவர்கள் என்னிடத்தில் பேசுகின்ற பொழுது எந்த தலைப்பில் நான் பேசலாம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்கு எந்த தலைப்பில் விருப்பமோ அதை பேசுங்கள் என்று சொன்னார். எனக்கு எப்பொழுதும் நீங்கள் விரும்புகின்ற தலைப்பில் பேசுங்கள் என்று சொல்லுகின்றவர்களை பிடிக்கும். ஈகை திருநாள் என்று சொல்லிவிட்டீர்கள், ஈகை திருநாளுடைய பெருமைகளை பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறீர்களா என்று கேட்டேன். உங்கள் விருப்பம் என்று சொன்னார். நான் என்ன கருதுகிறேன் என்றால், நாம் எல்லோரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் குறித்து, தமிழர்களுடைய வாழ்வியல் குறித்து, தமிழர்கள் ஏன் உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய இனக்குழு மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்கின்ற ரகசியம் குறித்து நாம் பேசினால் அதுதான் இன்றைய திருநாளில்
நாம் நினைவு கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நினைத்த காரணத்தினால் தமிழ் தொடர்பாக பேசலாம் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் நாயகம் ஒரு காவியம் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் நூலாசிரியர் மு. மேத்தா அவர்கள். அந்த இனிமையான நினைவுகளோடு நான் என் பேச்சை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். மிக அற்புதமான ஒரு தேன் அருவி போல் சொல் மழை பொழிய நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை மு. மேத்தா அவர்கள் எழுத முயற்சித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நபிகளாருடைய பெருமை ஒருபுறம் இருக்க, அந்த நபிகளாரின் பெருமையை பேசுகின்ற பொழுது அவர் கையாளுகின்ற தமிழ் நம்மை ஒரு பேரன்பின் ஒரு பெருவெளியில் நம்மை நிறுத்துகின்ற அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் மொழிக்கு மட்டும்தான் ஒரு கூடுதலான சிறப்பு. மற்ற மொழிகள் எல்லாம் பேசினால் இனிமையாக இருக்கும். தாய் மொழியாம் தமிழ்தான் அடுத்தவர்கள் பேச கேட்டாலும் இனிமையாக இருக்கும், எழுதி வாசித்தாலும் இனிமையாக இருக்கும். இந்த ஒரு அற்புதம் தமிழ் மொழிக்கு நிகழ்வதை நான் எப்படி உணர்கிறேன் என்றால், எனக்கு தமிழ் தவிர்த்து பிற மொழிகள் தெரியும் என்கின்ற காரணத்தினால் இந்த அனுபவத்தை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லுகிறேன். மு. மேத்தா அவர்கள் நபிகளாரை பற்றி இப்படி சொல்கிறார்கள். கவி நடையில் நபிகளினுடைய புனித வாழ்வியலை அவர் இப்படி சொல்கிறார். தூயவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன், தொடங்கிவிட்ட காரணத்தினால் துலங்குகிறேன். இங்க பாருங்க, நாம் ஒன்றை மிக ஆன்ம சுத்தத்தோடு ஒன்றின் பக்கத்தில் போகின்ற பொழுது, அது மிக தூய்மையான விடயமாக இருக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு வெளிச்சம் பெறுகிறோம், நம்முடைய சொல் எவ்வளவு வெளிச்சம் பெறுகிறது என்பதற்கு மேத்தா ஐயா அவர்களுடைய சொற்கள் நமக்கு சாட்சி சொல்லுகின்றன. தூயவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன், தொடங்கிவிட்ட காரணத்தினால் துலங்குகிறேன். முஹம்மது, உமது பெயரை நான் உச்சரித்தேன், உச்சரிக்கும் முன்பே என் உதடுகளை எச்சரித்தேன். பிறந்த போது எங்களுக்கு அழத்தெரிந்தது, பிறந்த போது எங்களுக்கு அழத்தெரிந்தது, உன்னை அறிந்த போதுதானே எங்களுக்கு தொழத் தெரிந்தது. தொழத் தொடங்கினோம், அதனால் தூக்கத்திலிருந்து எழத் தொடங்கினோம். இறைவன் நாடிவிட்டால் படை பலங்கள் தேவையில்லை, சின்னன் சிறியதொரு சிலந்தி வலை போதும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. வையகத்தில் மனைவிக்கு தெரிந்தே மனை செல்வத்தினை வறியவர்களுக்கு எல்லாம் வாரி வழங்கிய முதல் மனிதரும் கடைசி மனிதரும் முகமது தான். இவர் இறைவனின் துறைமுகம், இங்கேதான் திருமறை இறக்குமதியானது. தானம் செய்ததெல்லாம் சமாதானத்தையே. கை கொடுத்த இவருடைய கை தொழுகை. எழுத படிக்க தெரியாதவர்தான், ஆனால் இவர்தான் பூமியின் புத்தகம். பள்ளிக்கூடத்தையே பார்க்காத நீங்கள் பல பள்ளிகளை கட்டி கொடுத்தீர்களே. படைத்தவனை ஐவேளை படிப்பதற்காகவா? எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் கைதிக்கு விடுதலை என்றீர்களே. நீங்கள்தான் எழுத்தறிவு இயக்கத்தின் வேரோ, அறிவொளி இயக்கத்தின் ஆணிவேரோ. சிம்மாசனங்களில் இவர் வீற்றிருந்ததில்லை, அண்ணலார் அமர்ந்திருந்த இடமெல்லாம் அரியானையானது. பாதைகளில் நடப்பதுண்டு பயணம், பாதைகளில் நடப்பதுண்டு பயணம். மக்காவில் இருந்து மதினாவுக்கு நபிகள் நடத்திய பயணமோ பாதையினை வகுத்த பயணம். பத்ரு போர்க்களம் ஓர் அதிசயமான வயல். பத்ரு போர்க்களம் அதிசயமான ஓர் வயல். அங்கே ஓர் அறுவடைக்கு பிறகுதான் மார்க்க பயிர் செழித்தது என்று எழுதி கொண்டே செல்கிறார். அந்த இனிமையில் மூழ்கி நான் பல முத்துக்களை எடுத்தேன்.
இன்றைக்கு உங்களிடத்தில் அதை பகிர்ந்து கொண்டேன். நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு, ஒரு மனித இனம் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனித இனத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்க வேண்டும். ஒரு பண்பாட்டு நடைமுறை இருக்க வேண்டும். இந்த வரலாறையும் பாரம்பரிய பண்பாட்டுகளையும் மிக ஆழ்ந்த தரவுகளாக எந்த இனம் கொண்டிருக்கிறதோ அந்த இனம் அடுத்த இனத்தை வழிபடுத்துகிறது, வழி செய்கிறது, வழி நடத்துகிறது. தமிழர் இனம் இருக்கிறது, அது மிக மிக ஆழமான மிகப்பெரிய பாரம்பரிய பண்பாட்டு வரலாற்று கலாச்சாரத்தினை தரவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்தினுடைய பெருமை இருக்கு இல்லையா, இந்த இனத்தினுடைய பெருமையை பற்றி நான் மிக ஆழமாக யோசிக்கின்ற பொழுது ஒரு வெளிச்சம் எனக்குள் படுகிறது. ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் செம்மொழி என்கின்ற தகுதி பெற்றது. ஹீப்ரு, கிரேக்கம், சீனம், அரேபியம், சமஸ்கிருதம், லத்தீன் இந்த வரிசையில் தமிழ் வந்து நின்றது. உலக செம்மொழிகளில் மிக முக்கியமான ஒரு மொழியாக தமிழ் மொழி வந்து நின்றது. இந்த 2004ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு அளித்த பொழுது எந்த தரவுகளை எல்லாம் அவர்கள் அளித்திருந்தார்கள், ஏன் நம்முடைய தமிழ் மொழி செம்மொழியான தகுதி பெற்றது என்று என்ன தரவுகளை அளித்திருந்தார்கள் என்கின்ற வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக பழமையான இலக்கிய தரவுகளையும் மருத்துவ தரவுகளையும் சிற்பங்களையும் கோவில்களையும் நம்முடைய சுவடிகளில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை சடங்கு நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து அவர்கள் அளித்திருந்தார். செம்மொழி என்கின்ற தகுதி ஒரு மொழிக்கு எப்பொழுது வருகிறது என்று அரசாங்கம் ஒரு புள்ளியை தருகிறது. பல புள்ளிகள் அதுல உண்டு. அதில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. ஒரு மொழி செம்மொழி என்கின்ற தகுதி பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1000 ஆண்டு காலமாவது பேசப்பட்டிருக்க வேண்டும். அதிலே நாகரிகம் இருக்க வேண்டும், கலை இருக்க வேண்டும், கவிதைகள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த புள்ளிகளில் தமிழானது செம்மொழி என்கின்ற தகுதி பெற்றுவிட்டது. அப்பொழுது என்னுடைய மனம் என்னிடத்தில் சொன்னது, 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே செம்மொழி என்கின்ற தகுதி பெற்றவர்கள் நாம். வெறும் 16 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்ற தகுதி அல்ல இந்த தகுதி. 15,000 ஆண்டுகளாக தமிழ் இனம் என்பது இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நம்முடைய பாட்டனும் முப்பாட்டனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதம் என்பதெல்லாம் இப்பொழுது நமக்கு வந்து சேர்ந்ததுதான், சில நூறாண்டுகள் தான் வந்து சேர்ந்தது. எங்கெங்கோ பிரிந்து கிடந்த நம்மை எல்லாம் ஒன்று இணைத்த ஒரு மார்க்கம், ஒரு வழிதான் அவரவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள். கிமு கிபி என்று நாம் பேசுகின்ற கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கூட 2000 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழ் மொழி இருக்கிறதே, பல்லாயிரம் ஆண்டு காலமாக நாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மொழி. ஒரு 100, 150, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மதம் எப்படி தமிழ் இனத்தை பிரித்து விட முடியும்? நான் எப்பொழுதும் யோசிப்பேன், ஒரு 300, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இந்த இஸ்லாமிய மதம் வந்து சேர்ந்திருக்குமா? ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோபுரத்தின் சிற்பங்களை செதுக்கிய உளிகளில் என் தாத்தாவினுடைய விரல்களில் உளி தாங்கிய அந்த காட்சியும் இருந்திருக்க கூடும் தானே? இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? வரலாறு படைத்தவர்கள் நாம். மதங்கள் ஒருபோதும் நம்மை பிரித்து விட முடியாது என்பதுதான் இந்த தமிழ் இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் கருதுகிறேன். இந்த மொழியினுடைய வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு நீங்கள் யோசித்து பார்த்தால், நான் இதை பேசுகிறேன், தொடர்ந்து நான் பேசுகிறேன்.
நம்முடைய தரவுகள், டேட்டாஸ், நீங்க எந்த டேட்டாவையும் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க ஆதிச்சநல்லூர் போங்க, இல்ல கீழடி போங்க, இல்ல சங்க இலக்கியங்களை எடுத்துக்கோங்க, இல்லை என்றால் கட்டடக்கலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கல்வெட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் எல்லாம் தமிழ் வாழ்கிறதா என்றால் ஆம். இந்த தரவுகளில் எல்லாம் தமிழ் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் தமிழ் எங்கே தெரியுமா வாழ்கிறது? உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து அம்மா அப்பா என்று தமிழில் அழைக்கிறார்கள் என்றால் அங்கே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். தமிழ் என்பது வாழ்கின்ற மொழி. ஹீப்ரு போல, லத்தீன் போல இல்லாமல் போன மொழி அல்ல. சமஸ்கிருதம் போல வெறும் ஏடுகளில் இருக்கக்கூடிய மொழி அல்ல. அது பேசப்படுகின்ற மொழி. இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய குழந்தை கூட முதல் சொல்லாக தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்று அழைக்கிறது என்றால் அந்த மொழி வாழ்கின்ற மொழி தமிழ் மொழி. நாம் தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களை வைத்துத்தான் நம்முடைய அடையாளங்களை சொல்கிறோம். நான் வாழும் மொழி என்று நாம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை வந்த பொழுது என்ன பேசலாம் என்று உட்கார்ந்து பாரதியை கையில் எடுத்து பார்த்தேன். பாரதி எப்படி பேசுறா பாருங்க. தமிழ் குறித்து பாரதியினுடைய பார்வை. நான் இத வெறும் சொல்லின்பத்திற்காகவோ, கவிதைகள் கேட்டால் இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு கேளிக்கையாக இருக்கிறது என்பதற்காகவோ சொல்லாமல் நம்முடைய வாழ்வியலுக்காக நான் சொல்லுகிறேன். எனக்கு உங்கள் மீதெல்லாம் என்ன பாசம் தெரியுமா? நியூ ஜெர்சியில உட்கார்ந்துட்டு தமிழ் பேரவை நடத்திட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தெரியுமா? புடவை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு அந்த பாரம்பரியத்தை நீங்க பேண்டுறீங்கல்ல, இது எது உங்களை உந்தி தள்ளுகிறது? புலம் பெயர்ந்து 20-25 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் தன்னுடைய மொழியை, தன் கலாச்சாரத்தை மறக்காமல் அப்படி தூக்கி பிடிச்சிருக்கிறீங்கல்ல. இந்த உலகடங்கு, ஊரடங்கு, இந்த வீடடங்கு, இந்த நிலையில் கூட ஏதோ ஒரு தமிழிலே ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு பேராசிரியரை அழைத்து பேச வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இங்கே வாழ்கிறது தமிழ். ஆராய்ச்சி மையங்களிலும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களிலும் மட்டும் வாழ்வதல்ல தமிழ். நம்முடைய ஆன்மாக்களிலே, நம்முடைய உயிர் மூச்சிலே, நம்முடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ். பாரதி சொல்லுகிறார், தமிழ்நாடை பத்தி அவர் பேசும்போதும், தமிழை பற்றி பேசும் பொழுதும் பாரதிதாசன் பேசுறாருங்க. கண்ணதாசன் நேற்று ஒரு பாட்டு கேட்டு கண்ணதாசன் சொல்றார், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்ற பாட்டு அந்த அந்த இதுல வந்துருச்சு, அந்த தொகுப்புல வந்துருச்சு. கேட்டுட்டே இருக்கேன் அந்த பாட்டை. அதுல ஒரு வரி அப்படியே போடுறாரு அவரு, இனிக்க தெரிந்த தமிழே உனக்கு கசக்க தெரியாதா. ஒரு காதல் பாட்டுல கூட இனிக்க தெரிந்த தமிழே உனக்கு கசக்க தெரியாதா. பாரதிதாசன் சொல்றாரு பாருங்க, துன்பம் நேர்கையில் காதலி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுங்க, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இந்த நெஞ்சம் இருக்குல்ல, ரொம்ப அன்பில்லாமல் இருக்கு. அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் தீர்க்க மாட்டாயா. என்னுடைய அன்பிலா நெஞ்சு அல்லல் தீர வேண்டும் என்றால் அதில் தமிழ் வர வேண்டும் என்று பாடுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். காதல் பாடல்களில் கூட தமிழை யோசிக்கக்கூடிய ஒரு மரபு நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. இந்த ரசனையைத்தான் நான் என் அடுத்த தலைமுறைக்கு கடத்த நினைக்கிறேன். இந்த மொழியை பேசுவது, இந்த தாய்நாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. தாயையும் தந்தையையும் மகிழ்ந்து குலாவுகின்ற ஆணும் பெண்ணுமாக, ஒரு காதலர்களாக, கணவன் மனைவியாக பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்ட தமிழ். பாரதி என்ன மாதிரி அழகு பாருங்க. இதை நாம் சுவைக்காக சொல்லல, கருத்துக்காக சொல்லுங்க. ஆனால் தமிழில்தான் கருத்து சொன்னாலும் அது சுவையாகத்தான் இருக்கு. வேற எந்த மொழிக்கும் கிடையாதுங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு, ரசூல் கம்ஸ்தேவ் சொல்லுவார்,
செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன். அப்படி என்ன உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை பாரதியுடையது. அந்த நாட்டினுடைய எல்லையை வரையறுக்கிற அந்த பாட்டுங்க. நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. எனக்கு எங்க தெரியுமா உடம்பு அது உள்ளுக்குள்ள ஒரு புல்லரிக்குது. நீங்க கன்னியாகுமரி போயிருக்கீங்களா? கன்னியாகுமரியினுடைய ஓரத்துல ஒரு கடவுள் கோவில் இருக்கு, கன்னியாகுமரி கோவில். அந்த கோவிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த கோவில்ல அந்த பெண் தெய்வம் இருக்கா இல்லையா, அவன் நின்ற கோலத்துலதான் இருப்பான். நின்ற கோலத்தில் தவம் இருக்கிறாள். என்ன தவம்? நம் எல்லையை காக்கக்கூடிய தவம். நம் தமிழகத்தினுடைய எல்லையை காக்கக்கூடிய அந்த தவத்தை பாரதி எப்படி சொல்றாரு பாருங்க. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி எல்லை. சரி, இந்த பக்கம் அந்த பக்கம் வட மாலவன் குன்றம் திருப்பதி. திருப்பதி இந்த பக்கம் குமரி. அது ரெண்டுமே தமிழ்நாடுங்கிற பாரு. இப்போ கேட்டா அது இல்லைங்கிறாங்க, அது ஆந்திராங்க. பாரதி சொல்லுகிறான் வட மாலவன் குன்றம் இவற்றிடையே. அடுத்த வார்த்தை ரொம்ப சிரமப்படுத்திடுச்சுங்க. புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. தமிழ்நாடு எப்படி இருக்கான்? புகழ் மண்டி கிடக்குதான். மண்டி கிடத்தல் என்ற சொல் எவ்வளவு அற்புதமான சொல் தெரியுமா? வாழை மண்டியும் போல, மாம்பழம் மண்டியும். மண்டினா என்ன? குமிஞ்சு கிடக்குதுங்க. குமிந்து எது கிடக்குதான்? புகழ் குமிந்து கிடக்கிறதா? புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு சொல்லிட்டாரா? சொல்லிட்டு சொல்றார் கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த நாடு கல்வியில் சிறந்த நாடு. பட்டப்படிப்பு பெறுவதும் பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிப்பதும் அல்ல கல்வி. அது மட்டும் அல்ல கல்வி. சாதாரணமாக நீங்க இந்த இந்தியாவை பார்த்தா தமிழகத்துல தமிழ் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பேரறிவு இருக்குல்ல, பகுத்தறிவு இருக்குல்ல, அது மற்றவர்களுக்கு இருக்கிறதான்னு எனக்கு தெரியலைங்க. அது எந்த மதம் சார்ந்து கூட நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ் படிச்சிருக்கணும். தமிழ் படித்திருந்தால்தான். வகுப்பறைகளில் படிக்கக்கூடிய தமிழை நான் சொல்லவே இல்லை. எல்லை கடந்து படிக்கக்கூடிய, வகுப்பறைகளை கடந்து படிக்கக்கூடிய கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பலவிதமான சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. பல சாத்திரங்கள் பிறந்திருக்கீங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ். எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு அவர் பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த அந்த புத்தகத்தை எடுத்து நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா, தமிழ்நாட்டை பத்தி சொன்னாரா, தமிழ்நாட்டை பத்தி சொல்லிட்டு தமிழை பத்தி சொல்றாரு. நான் நீங்க எல்லாம் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க. எத்தனையோ முறை எத்தனையோ பேச்சாளர்களோ அல்லது நீங்கள் பாட புத்தகத்தில் கூட படித்திருக்கீங்க. இன்றைக்கு நான் சொல்றத ரசனைக்காக இல்லாமல் கருத்துக்காக உள்வாங்கி பாருங்களேன். சொல்ற பாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். முத்திர. ஏன்னா பாரதிக்கு ஒரு 18 மொழி தெரியும். எனக்கு கூட 4 தான் தெரியும். தமிழோட சேர்த்தாச்சு. பாரதிக்கு 18 தெரியும். 18 மொழிகள் கற்றுக்கொண்டு பாரதி சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே. நீங்க எல்லாருமே இருக்கிறீங்கல்ல, அங்கதானே, அமெரிக்கால தானே இருக்கிறீங்க. எவ்வளவு பாப் சாங்ஸ் இருக்கு, எவ்வளவு இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். டிஎம்எஸ் பாட்டும் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில இரவு தூங்கும் பொழுது சுசீலா அம்மாவுடைய குரல்ல, ஜானகி அம்மாவுடைய குரல்ல, இளையராஜாவுடைய பாடல்களை அது போடுங்க. நீங்க உங்களுடைய ஆங்கில இசையை போடுங்க. எது நமக்கு பிடிக்குதுங்க? ஏன் அது நமக்கு பிடிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு மொழியே தெரியாதவர்கள் கூட தமிழை காதலிப்பார்.